அனுபவத்துல சொல்லுங்க, மாநாட்டுக்கு கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா வருமா? ஏன்னா சிரஞ்சீவி என்பது மாநாடு கூட்டினாரு, பெரிய இதோட லட்சக்கணக்காக தாவேகா மாநாட்டு கூட்டத்தை நினைக்கீங்க. அப்ப அவர் தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கும் திமுக தான் போட்டி, மத்த யாருக்கு இல்லைன்னு உங்களை போட்டியில் சேர்க்க மாட்டேங்காரு. அது இப்போ போட்டி போட்டின்னு நம்ம எல்லாரும் சொல்லலாம். இப்ப நானும் திமுகவும் போட்டின்னு சொல்லலாம், அதிமுக எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லுது. தம்பியும் அதே கருத்தை சொல்றாரு. இப்ப ஒரு எளிய ஒரு கேள்விதான், ஒரு சித்தாந்தத்தை ஏற்கனவே முன்வைக்கப்பட்டு அது மக்களால் ஏற்கப்பட்டு சித்தாந்தமா ஏற்கப்பட்டுச்சா எப்படி ஏற்கப்பட்டுச்சுங்கிறது வேற. 60 ஆண்டுகளுக்கு மேல அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சித்தாந்த கோட்பாடு திராவிடம் திமுக அப்படின்னு, அந்த சித்தாந்தத்தை அதை தாண்டி இன்னும் ஒரு சித்தாந்தம், அந்த கொள்கை கோட்பாடுகளை தாண்டி ஆகச்சிறந்த கொள்கை கோட்பாடுகளை வச்சுத்தான் அதை வீழ்த்த முடியுமே ஒழிய ஒரு சித்தாந்தத்தை ஒரு சினிமா வீழ்த்திட முடியாது. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அவர்கள் திராவிடம் என்ற கோட்பாட்டை வைக்கிறாங்க, நாங்கள் அதல்ல தமிழ் தேசியம் என்ற ஒரு மாற்று கோட்பாட்டை வைக்கிறோம். இப்போ உங்களுக்கு எங்களுக்கு என்ன வேறுபாடுன்னு சொல்றோம். நீங்க வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருக்கட்டும் இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும்னு மாத்திட்டீங்க. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். நீங்க இப்ப எங்கேயும் இல்ல தமிழ்ங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு.